அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இன்று அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது. அதில் பேசிய கட்சியுடைய தலைவர் விஜய் 1967, 1977 போல 2026ஆம் ஆண்டு தேர்தலும் அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு. மிக முக்கியமாக அண்ணா வழியில் பயணிப்போம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் மிக முக்கிய மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணாவை தாவேகாவில் முன்னிறுத்தி பேசுவதற்கான அவசியம் என்ன, நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. அதை தாண்டி தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவிடமிருந்து அண்ணாவை பறிக்க முயற்சிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அண்ணா வழியில் தான் செல்ல போகிறோம், மக்களிடம் கற்க போகிறோம். விஜய் திமுக, அதிமுகவிடமிருந்து அண்ணாவை தட்டி பறிக்க முயற்சிக்கிறாரா விஜய் என்ற தலைப்புல அரங்கத்துல நம்மோட 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், பத்திரிகையாளர் திரு ரகு, தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ராம்கி. நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ஷபீர், மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ் அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய கோட்ஸை சொல்லிட்டு அந்த வழியில நாம போவோம், அதனை நாம் பின்பற்றுவோம் அப்படின்னு இப்போது தாவேகா அண்ணாவை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, அரசியல் ரீதியாக இதை எப்படி பார்ப்பது? திமுக, அதிமுகவிடமிருந்து அண்ணாவை தட்டி பறிக்க முயற்சிக்கிறாரா அப்படின்னா, அண்ணாவை யாரும் தட்டி பறிக்க முடியாது. பிகாஸ் அவர் வந்து தமிழ்நாட்டுடைய டிராவிடியன் ஐக்கன், ஒரு ஐக்கன் அவர். ஸோ இந்த ஐக்கனை பின்பற்ற முடியுமே தவிர தட்டி பறிக்க முடியாது. பின்பற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் விஜய் எடுக்கிறார். ஏன்னா தன்னை எங்க பொசிஷன் பண்றார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. நீங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நானும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்ற அந்த ஈத்தோஸோட தான் நான் வரேன், அந்த கொள்கைகள் அந்த கோட்பாடுகளோட தான் நானும் இந்த களத்தில் இருக்கிறேன் அப்படின்றது தான் வந்து அவர் பொசிஷன் பண்றாரு. அதுதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா பார்க்குறேன். அண்ணாவை ஏன் மேற்கோட் காட்ட வேண்டும் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பெரியாரையோ அண்ணாவையோ அல்லது இந்த திராவிட தலைவர்களை புறக்கணித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது. நீங்க அப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்தீங்கன்னா அந்த அரசியல் வந்து வெற்றி பெறுமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகவே விஜய் தன்னுடைய வியூகத்தில் அவர் தெளிவாக இருக்கிறார். தன்னுடைய வியூகம் என்பது திராவிட கட்சிகளுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறதோ அந்த செல்வாக்கை பெற வேண்டும். அந்த செல்வாக்கான அரசியலை தான், மக்களுக்கான அரசியலை தான் கையில் எடுக்க வேண்டும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ரெண்டாவது, விஜயுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அரசியலுக்கு வராரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மாநாடு நடத்தியதுக்கு பிறகு மாநாட்டில் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தாரு. எல்லாமே வந்து ஒரு 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 கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. விஜயை வந்து ஒரு சீரியஸ் கண்டெண்டரா எப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11, 2025 அன்னைக்கு தான் வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு விஜய் மீது அந்த அட்டென்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக போயிருக்கிறது. தமிழக மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பல்வேறு சர்வேஸில் தெரியுது. இது திமுகவே பல சர்வே எடுத்திருக்கு, அதிமுக பல சர்வேக்களை எடுத்திருக்கு, எல்லா கட்சிகளும் சர்வேகளை எடுக்கிறாங்க. அதில் விஜய்க்கு ஒரு 10% அவர் கிராஸ் பண்ணுறாரு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. வேறு எந்த கட்சியும் வந்து உங்களுக்கு அந்த 8% அப்படின்ற மார்க்கை வந்து கிராஸ் பண்ணதில்லை தமிழ்நாட்டில், மூன்றாவது அணியாக திமுக அதிமுக இல்லாமல். அப்போ விஜய்க்கு கூடுதலான செல்வாக்கு அப்படின்றது இருக்கிறது. மேலும் இந்த செல்வாக்கு என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க திமுகவுக்கு எதிராக உங்களை முன்னிறுத்துறீங்க, களத்துல முன்னிறுத்துறீங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் அப்படின்னு பார்ப்போம். அதிமுக அப்படின்னும் போது அதிமுகவுடைய தலைவராகவும் திரு அண்ணா அவர்கள் தான் இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது, அவருடைய முயற்சியாக இருக்கிறது. திமுகவை கடுமையாக பேசுகிறார், அதிமுகவை கடுமையாக பேசல. அதிமுகவை அவர் வந்து கிரிட்டிசைஸே பண்ணல. அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது. நீங்க அதிமுகவுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் இருக்கிறார் அப்படின்றது தெரியுது. இதுல பெண்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் ஒரு புதிய அரசியல் பாதையை அவர் வகுக்கிறார் அப்படின்னும் போது
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். பட் கோர் ஐடியாலஜிலேருந்து நம்ம வந்து மாறி போய்விடக்கூடாது. கோர் ஐடியாலஜிலேருந்து, அதாவது தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் வந்து பிரதானமானது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் மாற்று அரசியல் அப்படின்னு பேசுனீங்க, இல்லை வேற ஒரு புது ஐடியாலஜியை நான் கொண்டு வரேன் அல்லது ஒரு புது அரசியலை நான் கொண்டு வரேன் அப்படின்னும் போது மக்கள் அதை வேறு விதமாக தான் பார்ப்பார்கள். அது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அப்படின்றது எழும். அப்போ அந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்காமல் முழுக்க முழுக்க திராவிட அரசியல் தான் அவர் இயங்க பேசுவதற்காக ஏற்கனவே தமிழகத்துல இரு கட்சிகள் இருக்குது. அப்ப விஜய் என்ன புதுசா வந்து பேச போறாருன்னு தானே கேள்வி. இல்ல, அதுதான் இப்ப அவரு புதிதாக நான் வந்து என்ன அரசியலை முன்வைக்க போகிறேன் அப்படின்றது மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் அவர் சொல்லுவார். இன்னும் வந்து விஜயுடைய அரசியல் ரீதியான பேச்சுக்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு கேட்கல. மாநாட்டில் பேசினாரு. இப்போ மதுரையில் வரக்கூடிய மாநாட்டில் அடுத்தது அவர் 2026க்கான வியூகம் என்னவாக இருக்க போகிறது, மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தான் அவரை வந்து முன்னிலைப்படுத்துகிறார். நீங்கள் அந்த மாதிரி முன்னிலைப்படுத்தும் போது என்ன ப்ராமிஸ் பண்ண போறாரு, என்ன கொடுக்க போகிறார், எந்த விஷயங்களை முன்னிறுத்த அவருடைய அரசியல் இருக்க போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது தாவேகாவுக்கு இருக்கிறது. பட் இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்வெல் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. விஜயை வந்து ஒரு சீரியஸ் கண்டெண்டரா பார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இன்னைக்கு தமிழக அரசியல் களம் மாறி இருக்கிறது. நீங்க கடந்த சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட மற்ற கட்சிகள்லாம் வந்து அவர் பக்கம் அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருந்தா கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்தால்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான கட்சி யார், புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் தான் அப்படின்ற அந்த கேள்விகள் தான் எழுது. அண்ணாவை முன்னிறுத்தி பேசும்போது நீங்க குறிப்பிட்டீங்க, அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது, முன்னிறுத்தி வேணா பேசலாம் அப்படின்னு. இப்ப அண்ணா அப்படின்ற விஷயத்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி களத்துல பிரகடனப்படுத்துறாங்க, அவங்க பேரை மறுபடியும் சொல்றாங்க, அதை ஒரு ஆழமான ஒரு விஷயமா முன்வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு பலனளிக்க கூடியதாகத்தான் இருக்கும். மக்கள்கிட்டையும் அதுக்கான செல்வாக்கு இருக்கதானே செய்யுது. அப்ப அதை விஜய் முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அது திமுக அதிமுகவுக்கு ஒரு பாதகமாக அமையாதா? அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதா பார்க்க முடியாதா? இல்ல, நீங்க திமுகவை விட அதிமுகவுக்கு அது பாதகமாக அமையும். நீங்க சமீபத்துல நடந்த இந்து முன்னணி மாநாட்டுல அண்ணாவை பற்றி ஒரு தரைக்குறைவான ஒரு விமர்சனம் என்பது உங்களுக்கு அந்த காணொலியில போடப்பட்டுச்சு. ஏடிஎம்கேவுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் 5 முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கும் போது திராவிட கட்சி தலைவர்களையே ஐக்கன்ஸையே வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் என்பது முன்வைக்கப்படுகிறது அப்படின்னும் போது அதை டிஃபெண்ட் பண்ணக்கூட முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுக போயிருக்கிறது. அதிமுகவுடைய பலவீனம் தான் வந்து விஜயுடைய பலமாக தற்போது மாறுகிறது அப்படின்னு தான் இன்னொரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு கடந்த காலங்கள்ல எல்லாம் அதிமுக பக்கம் தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக தன்வசப்படுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு ஸ்கீம்ஸ் மூலமாக முயற்சிகள் மூலமாக அதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ விஜயும் அதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த வாக்குகளையும் அவர் பெறுகிறார், அதற்கான உக்திகளையும் அவர் செய்கிறார் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இல்ல அரசியல் என்பது. பல்வேறு காம்பினேஷன்ஸ் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதுல அண்ணாவை கையில் எடுத்திருக்கக்கூடியதும் ஒரு அரசியல் உக்தி தான். பேசுவோம் திரு ஷபீர். திரு ராம்கி, அண்ணாவை முன்னிறுத்தி தற்போது விஜய் பேசி இருப்பது அதிமுகவுக்கு மேலும் பலவீனமா? உங்களுடைய கட்சியிலேயே இருக்கு அண்ணான்ற பேர். இல்லை, அது கட்சியில் இருக்குது அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, அண்ணாவை ஏன் வந்து அதிமுக முன்னிலைப்படுத்துறது காரணம் வந்து திமுக போல் வந்து திமுக வந்து ஒரு சர்வாதிகார கட்சி ஆகிவிட்டது, முழுக்க கலைஞருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நாங்கள் வந்து எல்லா தொண்டரும் சமமாக நடத்துகிறோம், அதனால தான் நாங்கள் வந்து அண்ணாவை முன்னிறுத்துகிறோம், அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கு எப்படி வழிகாட்டினாரோ அது போல தான் அப்படி சொல்லி தான் அதிமுக ஆட்சி ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக என்னென்னா, அண்ணாதுரைங்கிறது ஒரு கொலாபரேட்டிவ் லீடர். அந்த சென்ஸில் தான் எல்லா கட்சிகளுமே பயன்படுத்திக்கின்றன. இது திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, நாம் தமிழர் இயக்கங்கள்லாம் கூட அவங்க சொல்கிறது வந்து அண்ணாங்கிற கொலாபரேட்டிவ் லீடர். அவர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல அது மாதிரியான ஒரு கொலாபரேட்டிவ் லீடர் வந்தது கிடையாது, அதுக்கப்புறம் வரல. ஸோ அதனால தான் வந்து அண்ணாதுரையை தொடர்ந்து அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து செய்ய வேண்டியது அண்ணாவை முன்னிலைப்படுத்தினா, அண்ணாவுக்கு வந்து ஒரு 50 தலைவர்கள் இருந்தாங்க. திமுகவுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் 50 தலைவர்கள். அந்த 50 தலைவர்கள் மீது அண்ணாதுரை கொண்டிருந்த மதிப்பு மரியாதை தான் அந்த அதிமுக என்கிற இயக்கத்தை பெரிய அளவு கடைக்கோடி வரை கொண்டு சேர்த்தது. ஸோ அதனால தான் அண்ணா வந்து தன்னுடைய தம்பிகளுடன் தொடர்ந்து பாசமாக இருந்தார். அப்படிப்பட்ட தளபதிகள் ஒருவராக தான் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களும் வந்தாங்க.
ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, விஜய் கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டு ஆன பிறகு கூட 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. அவர்கிட்ட ஏறப்போன அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க, அவங்க கட்சி பதவிகளில் இல்லை. அவங்க வந்து சொல்றது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறாங்க. கட்சியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. வரக்கூடிய புதிதாக வரக்கூடியவர்களும் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நாங்கள் வந்து அவருக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக எப்படி அண்ணாவுக்கு 50 தலைவர்கள் இருந்தாங்களோ அது போன்ற ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே குறைவாக இருக்கிறார்கள். இல்லவே இல்லைன்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் விஜய் வந்து அண்ணாவை வந்து முன்னிலைப்படுத்தி அண்ணா போல் செயல்படுவான்னு சொல்றாருன்னு புரியல. அவர் இன்னும் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. அண்ணா மக்களுடன் தொடர்பில் இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் 50 தலைவர்களையும் அனுப்பி வைத்தார். அவர்களுக்கான எந்த விதமான பாரபட்சம் காமிக்காம எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய இடத்தில் அண்ணாதுரை இருந்தார். அந்த மாதிரிலாம் வந்து விஜய் அவருடைய அண்ணாதுரை செயல்பாடுகளை 1% கூட பின்பற்றவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாதுரை எழுத்துக்களை படிங்கன்னு சொன்னார், ஆனா அவர் செயல்பாட்டில் கொண்டு வந்தாரா அப்படிங்கலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. எதனால், அதாவது விஜய் வந்து அண்ணாதுரையை இங்கே கையாள்வதே ஒரு இன்சிக்னிஃபிகன்ட். அதுல வந்து ஒரு இந்த கான்டெக்ஸ்டே அடிப்படையில் அவர் என்ன கருத்தின் அடிப்படையில் சொல்றாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா ஒருவேளை 2ஆம் கட்ட தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். மக்களுடன் வாழ் அப்படின்றத கோட் பண்ணி இந்த அண்ணா வழியில தான் நாங்க பயணிக்க போறோம்ங்கறாரு. இல்லை, அது வந்து நீங்கள் அண்ணாதுரை மட்டும் இல்லை, மிகப்பெரிய தலைவர்கள் உலகளாவிய பல தலைவர்கள் சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலாக அண்ணாதுரை வந்து அதை செயல்படுத்தி காமிச்சார். அவர் மட்டும் தன்னை மட்டும் பிரதானப்படுத்தாமல் 50 தலைவர்களையும் வளர்த்தெடுத்தார். அதனால் தான் கடைசி வரைக்கும் அண்ணா இருந்த வரைக்கும் அந்த கட்சி வந்து எந்த விதமான சர்ச்சைகளையும் இடமளிக்காமல் எல்லாரும் சேர்ந்து, இன்னைக்கு எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் டீம் சொல்லுவாங்க, அஜைல் டீம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வந்து சரிசமமான வாய்ப்புகள், சரிசமமான அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற மாடர்ன் டீம் தான் இன்னைக்கு உலக அளவில் எம்என்சி கம்பெனிலாம் இருக்குது. அது போன்ற ஒரு மாடலை தான் அண்ணாதுரை வார்த்தெடுத்தார். அது போன்ற மாடலுக்கு விஜய் பண்ணியிருக்கணும், ஆனால் செய்யவே இல்லை. நீங்க 1.5 வருடங்களாக 2ஆம் கட்ட தலைவர்களும் இல்லை, மாவட்ட செயலர் பல இடங்கள் நியமிக்கப்படவில்லை. எந்த அடிப்படையில் இவர் போய் மக்களிடம் செல்ல, எந்த அடிப்படையில் மக்களிடம் போய் சேர்வார்? இது அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா? ஏற்கனவே இப்ப 2வது இடத்துல தாவேகா என்பதாக திரு பன்ருட்டி அவர்கள்லாம் சொல்றாங்க. திமுக வெர்சஸ் தாவேகான்னா களம் வந்து மாறப்போகுது அப்படின்னு. அப்ப இது அதிமுகவுக்கு பலவீனமாகாதா அண்ணாவை முன்னிறுத்தி பேசுறது? இல்லை, அதிமுகவுக்கு பலவீனமாக சமீபத்தில் நடந்த சுற்றுப்பயணத்தில் வந்து அவர் தன்னை நிரூபித்திருக்கிறார். எடப்பாடி அவர்கள் அவர் கூடிய கூட்டமும் சரி, அவர் தொண்டர்கள் மத்தியில் அவர் கிடைக்கிற வரவேற்பு, அவர் மக்கள் மத்தியில் போய் பேசுகிறார். நிஜமாவே மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக எடப்பாடி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். அவருக்கு அந்த தன்னம்பிக்கை கை கொடுக்கிறது. மக்களும் அவங்க வந்து பேசுறாங்க. நீங்க தலைவர்கள் போய் மக்களை சந்திக்கலாம், மக்கள் எந்த மாதிரி அவங்களை ரெஸ்பாண்ட் பண்றாங்க, தங்களுடைய குறைகளை சொல்றாங்க, அதை அவர் காது கொடுத்து கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அதற்கான தீர்வுகளை சொல்லுவாரா, இல்லை இதுவரை செய்திருக்கிறாரா, அவர் ஆட்சிக்காலம் செய்திருக்கிறாரா, இல்லை இனிமேல் செய்வாராங்கிறது வேறு விஷயம். ஆனா அவர் காது கொடுத்து கேட்கிறார். அந்த இடத்தில் விஜய் இருக்கிறாரா? இல்லை, அவர் இன்னும் களத்துக்கு போல, மக்கள் பிரச்சனை தெரியாது. நீங்க இதை வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து களத்தில் போய் தான் சொல்லணும்ல, பனையூரில் உட்கார்ந்துகிட்டு அதை பத்தி பேசலாம், நிறைய எழுதலாம். ஆனா அவர் சொன்ன எல்லா விஷயமும் இன்னைக்கு 3 நிமிஷம் பேசினது கூட ரொம்ப ஜெனரலைஸான ஸ்டேட்மெண்ட். இது போன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து மதுரை மாநாட்டுல அதிமுகவுடைய தலைவர்கள் முன்னாடியே தானே ஒளிபரப்பப்பட்டது, அண்ணாவை பத்தின விமர்சனம் பண்ணப்பட்டது. அப்ப மேடையிலேயே குரல் எழுப்பலன்ற விமர்சனமும் இருக்குல்ல. அண்ணாதுரை மட்டும் இல்ல, அண்ணாதுரை மட்டும் இல்ல, எம்ஜிஆர், கடந்த காலத்தில் ஜெயலலிதா போன்ற தலைவர்களையும் பாஜக போன்ற கட்சிகள் கொண்டாடி இருக்குங்க. எதுக்காக கொண்டாடினா, அவங்க கிட்ட கட்சியை தாண்டி உள்ள அந்த ஸ்கில், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து கொண்டாடுவதற்காக செய்தார்கள். அதற்காக அண்ணாவை கையகப்படுத்தி விட்டதால நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணாங்கிறது இன்னைக்கு தேவை என்னன்னா கொலாபரேட்டிவ் லீடர். அந்த அடிப்படையில் விஜய் சொல்லியிருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி சொன்னா முதல்ல அவர் தான் ஆரம்பிக்கணும். அவர் தான் முதலில் 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும். விஜய்க்கு ஒரு 50 தலைவர்களை உருவாக்கி விட்டு அவர் வந்து இதுவரைக்கும் அண்ணா வழியில் செல்வோம் சொன்னா அது பொருத்தமா இருக்கும் நான் பாக்குறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, அண்ணாவை முன்னிறுத்தி திரு விஜய் அவர்கள் பேசி இருப்பது பலன் தருமா? ஒரு கிளாரிட்டியோட தான் பேசுறாரு அவரு. ராம்கி சொன்னார்ல 50 தலைவர்களை உருவாக்கணும்னு. அண்ணாவோட பாலிடிக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் பாலிடிக்ஸ் வந்து விஜயோடது. அது ஐடியாலஜி, இது பர்சனாலிட்டி. அண்ணா வந்து என்னை பொறுத்த வரைக்குங்க இந்தியாவில் ஒரு கிரேட்டஸ்ட் லீடர். ஒரு சிம்பிள் ஃபேக்ட், அவரை மாதிரி பெருந்தன்மை எந்த தலைவருக்குமே கிடையாது, எந்த கட்சியிலுமே கிடையாது. அது கரிஸ்மாவுக்கு ஒரு உதாரணம். அவர் நம்ம கரிஸ்மா அப்படின்னு சொன்ன உடனே என்ன, சினிமா நடிகர்களுக்கு அது நேச்சுரலா வந்துடும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஈவன் விஜய், அது வந்து ஒரு கண்டினியூவேஷன் ஆஃப் தேர் ஃபிலிம் கரியர். ஆனா அண்ணா வந்து அவருடைய கரிஸ்மா எப்படி வந்ததுன்னா அவருடைய பேச்சிலேருந்து வந்தது.
அவர் ஷர்ட் பட்டனை கூட மாற்றி மாற்றி போடுவார், அழுக்கான சட்டையை போடுவார், ஷேவ் பண்ணிக்க மாட்டார். அவருக்கு எப்படிங்க அவ்வளோ பாப்புலாரிட்டி வந்தது? அவர் இறக்கும்போது எப்படி வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அளவுக்கு மக்கள் வந்தாங்க? அதுதான் ரியல் கரிஷ்மா. அவர் அவ்வளோ பாப்புலராக இருந்தவர் எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் பேச்சை கேட்கணும்னு நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் லேட்டாக வருவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அண்ணா கலந்துக்கிற கூட்டத்தில் எம்ஜிஆர் லேட்டாக வருவார். அவர் வரும்போது ஒரு சலசலப்பு ஏற்படுமா மக்கள்லாம். அதை பார்த்து கூட அவர் கவலைப்படல. எந்த பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாங்களா? தன்னுடைய தனக்கு கீழே இருக்கிற தலைவருக்கு தன்னை விட ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் போது பொறாமைப்படாத லீடர் இந்தியாவில் உலகத்திலே கிடையாது. ஆனால் அவர் அதையும் ஏற்றுக்கிட்டாரு. ராமச்சந்திர முகத்தை காமிச்சா போதும் ஓட்டு விழுங்கிற அந்த ஒரு பெருந்தன்மை இருந்தது இல்லை, எந்த தலைவருக்கு கிடைக்கும்? அதுதான் அண்ணா. அப்புறம் அண்ணா வந்து ஒரு அமுத சுரபிங்க. அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. எம்ஜிஆர் கிட்ட உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டபோது அண்ணாயிசம்னு சொன்னது, அதை நீங்க கிண்டலாவும் பார்க்கலாம், அர்த்தம் புதிந்த ஒரு விஷயமாவும் பார்க்கலாம். ஏன்னா உலகத்துல எல்லா விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அண்ணா. நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, பெரியார் வந்து கறந்த பால், அண்ணா வந்து காய்ச்சிய பால். கறந்த பால் கெடுதல் கிடையாது, அதுல கொஞ்சம் இதெல்லாம் நீங்க பட்டினிக்கிறீங்க பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். காய்ச்சிய பாலை நீங்கள் பாலாக குடிக்கலாம், டீ காஃபி குடிக்கலாம், மோர் தயிர் ஆக்கலாம், லஸ்ஸி சாப்பிடலாம், வெண்ணெய் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர். அதனால ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு ஐகான் அவர். நீங்கள் வந்து அண்ணாமலை அண்ணாவை இழிவாக பேசினதையும் விஜய் அண்ணாவை பெருமையாக பேசுறதையும் அவருடைய கோட்டை வந்து பயன்படுத்துறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு கட்சி இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக நான் இங்கே வளருவேன்னு ட்ரை பண்ணுது பிஜேபி. இவர் அதுல இருக்கிற ஐகான்ஸே எடுக்கிறாரு. பெரியார் எடுத்துட்டாரு, கொள்கை தலைவராக எடுத்துட்டாரு. அண்ணாவுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸ் கோட்டை எடுக்கிறாரு. அதை அவர் சரியா ஃபாலோ பண்றாராங்கிறது அப்புறம் வர, அது அந்த சப்ஜெக்ட் அப்புறம் வர. பட் வந்து இது வந்து அண்ணா வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் திமுகவுடைய ஃபவுண்டரா இருந்தா கூட தமிழகத்துக்கே சொந்தமானவருங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஏற்கனவே பெரியார் எடுத்தது பெரிய விஷயம், அம்பேத்கர் எடுத்தது பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு செரிமோனியலா எடுத்திருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கமே அம்பேத்கரை வந்து அதுதான் கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா கொள்கை தலைவர் பெரியார் கொண்டு வந்தாச்சு, அம்பேத்கர் இருக்காரு, எம்ஜிஆர் வழியில போறாருன்னு சொல்றாங்க, இப்ப அண்ணாவையும் முன்னிறுத்துறாரு. காலம் சென்ற தலைவர்கள் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லைங்க. அவர் அரசியல் நீங்க வேணா பாருங்க, அவர் கலைஞர் கருணாநிதி பத்தியும் பேசவே மாட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பெரும் தலைவர்கள் நினைக்கிறாரு. இப்போ வந்து திரு ஸ்டாலினையும் திரு உதயநிதி ஸ்டாலினையும் கிரிட்டிசைஸ் செய்யறது ஈஸி, மக்கள் கிட்ட எடுப்படும் நினைக்கிறார் அவர். ஏன்னா வந்து இப்போ நீங்க கருணாநிதி அவர்களை வந்து அவரு வந்து வாரிசு அரசியல் அவர் இல்லை, அவர் ஃபைட் பண்ணி தானே வந்தாரு. அவர் எவ்வளோ சோதனைகளை கடந்து தானே சாதனை பண்ணியிருக்கிறாரு. எந்த பின்புலமும் இல்லாமல் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனார்ல. அதே மாதிரி அட்வான்டேஜ் வந்து திரு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இல்லைங்கிறத அவர் மக்கள்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதனால அவர் அந்த அந்த தலைவர்கள் காமராஜர், பெரியார், அண்ணா எல்லார பத்தியும் புகழ்ந்து சொல்லிட்டாரு. இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, அதுல வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஏடிஎம்கே பத்தி கிடையாது. இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்ல வந்து எந்த தப்புமே நடக்கலையா? இந்த மாற்றம்னு உள்ள வரவர் அந்த ஏடிஎம்கே 30 வருஷத்துக்கு மேல ஆண்டுருக்காங்களா, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாதா? அதை பத்தி பேசவே கூடாது, இறந்தவர்களை பத்தி பேசவே கூடாதுன்னு கேட்கிறேன். தரக்குறைவா பேசக்கூடாது தவிர அவங்க ஆட்சியில் நடந்த தவறுகளை சொல்லலாம் இல்லையா? அதை பத்தி அவர் ஏதாவது வாய் திறப்பாரா? இப்ப வந்து தமிழ்நாட்டில் பேசு பொருளா இருக்கிறது கவினுடைய ஆணவ கொலை. அதை பத்தி என்ன ஏன் அறிக்கை விடல அவரு? அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. அதுல ஒரே ஒரு லைன் தான் அந்த அறிக்கையில வந்து யூஸ்ஃபுல். கீழடி அகழ்வாராய்ச்சியை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை நீங்க ஏன் கொண்டாடுறீங்கன்னு பிஜேபி கேட்கணும், அவ்வளவுதான். டிஎம்கே கேட்கறது அதுல எதுவுமே கிடையாது. டிஎம்கேவையும் பிஜேபியும் அந்த இஷ்யூல கம்பைன் பண்ணியிருக்கிறவரு ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ வந்து பண்ற அரசியல் தானே பண்றாரு. ஆணவ கொலை பத்தி இந்த 2 திராவிட கட்சிகளும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆதிக்க ஜாதிகளோட ஓட்டு விடாதுங்கிற பயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசாம இருக்காங்க. அதே மாதிரி தானே இவரும் ஏன் பேசல? ஒரு இளைஞர் தானே, மக்களோட நில்லு, மக்களை பாருன்னு அண்ணா சொன்னார்ல. இவன் கவிஞர் மக்கள் கிடையாது, நம்ம மக்கள் ஒரு பையன் கிடையாதா? அந்த பையன் பண்ண தப்பு என்ன? எல்லாரும் கொதிச்சு பேசிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி அவர் பேச மாட்டார். அப்ப இது ஏடிஎம்கே அரசியல் தானே இது. எனக்கு வந்து அண்ணாவுடைய இது வேணும்னா அண்ணா வந்து மக்களுக்காக பேசினாரு, எங்க மக்களுக்காக எங்க பேசுறாரு? திரு ஷபீர், அண்ணாவை முன்னிறுத்தி பேசுற திரு விஜய் கரண்ட்ல இருக்கிற ஒரு சில இஷ்யூஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாரா, ஒரு சில இஷ்யூஸை தவிர்த்துக்கிறாரா அவர் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ்க்காக? ரகு சார் சொன்ன அந்த விஷயத்தை ஏத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆணவ படுகொலை அப்படின்றது வந்து ஒரு சமூக குற்றம். அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. புதிதாக வருகின்ற கட்சிகளாச்சும் அட்லீஸ்ட் அதில் வந்து
இன்னும் அக்ரெசிவாக அதை பற்றி பேசி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை உருவாக்கணும். இது வந்து காலத்தின் தேவையாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த சாதிய இந்த பிரச்சனைகள் அப்படின்றது எதில் எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் இன்னைக்கு சாதி என்பது புரையோடி போயிருக்கிறது. அங்கே மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மாணவர்கள் வந்து சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் அவங்க வளர்றாங்க, அவங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் குறித்து அவர் வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும். அது பேசாமல் இருப்பதை யாரோ ஒருத்தர் சுட்டி காட்டி தான் அதுக்கப்புறம் நான் பேசுவேன் அப்படின்றது அது அரசியல். எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, அதை பத்தி அதாவது நான் மாற்றுன்னு சொல்லும் போது அவங்க செய்யாதானே நீங்க செய்யணும். இப்ப திரு ஸ்டாலின் வந்து பேசவே இல்லை. பேசியிருக்கணுமா வேண்டாமா? அதாவது போலீஸே சொல்லிடுச்சு இது வந்து ஆணவ கொலை ஆங்கிள் இருக்குதுங்க அப்படின்னு, அதனால நாங்க சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம்னு. அதுக்கப்புறமும் நீங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். நாங்க பெரியார் பிள்ளைகள் அண்ணா பிள்ளைகள் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது ஆதிக்க சாதிகளோட வாக்குகளுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? விஜய் இது மட்டும் சொல்ல, ஜெகபர் அலி பத்தி பேசல, அவர் கொலையை பத்தி பேசல, கனிமவள கொலை பத்தி ஏன் பேசல? இன்னைக்கு வந்து இப்ப அரசு ஹாஸ்டல்ஸ் இருக்குல்ல, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி, அவங்களுடைய ஹாஸ்டல் அவ்வளவு மோசமா இருக்குன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. இதே மாதிரி எவ்வளவு இஷ்யூஸ் பேசலாம். திரு ரகு, நேரடியான கேள்வி, அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தி விஜய் பேசுவது அவருக்கு பலன் தருமா தராதா? ஒரு அரசியல் அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அவருடைய நல்ல நேரம் என்ன தெரியுமா? பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து வேற ஒரு கான்டெக்ட்ல சொன்னாரு. அதாவது வந்து பிஜேபிய விட்டு ஓபிஎஸ் வரதுக்கான ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டணிலாம் வராது, ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாரு. பிசிகே கம்யூனிஸ்ட்லாம் வருவாங்கன்னு நினைச்சாரு, வரல. இப்ப அவர் தனியா இருக்கிறது ஏடிஎம்கே உடைய டிக்ளைன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. டிஎம்கேக்கு ஒரு மெயின் ரைவலா விஜய் வந்து அவர் உழைக்காமலே அந்த பலன் கிடைக்குது. அவருக்கு களத்துல இறங்கி வேலை செய்யாமலேயே மக்கள் வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்களோன்னு தோணுது. அது வந்து ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியான பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும் இல்ல, களத்துல இருக்கிற ஆய்வாளர்களும் சொல்றாங்க வந்து பெண்களுடைய வாக்கு. அப்புறம் விஜய்க்கு வந்து எந்த இடத்துலயும் அவங்க ஹேட்ரட் கிடையாது, அவர் வெறுக்கிற செக்ஷனே கிடையாது. அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டே எடுப்பாரு, டிஎம்கே ஓட்டு எடுப்பாரு, டிஎம்கேவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஃபென்சிட்டர்ஸ் எடுப்பாரு, ஏடிஎம்கேவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் எடுப்பாரு, விசிகே பிஎம்கே அதுக்காக தான் அண்ணா பேரையும் பயன்படுத்துறாரு. அதுல வந்து அவரு இது திராவிட ஒரு இயக்கம் தன்னோடதுங்கறத திரும்ப திரும்ப அவர் நிலைநிறுத்துறாரு. பெரியார வந்து நீங்க கொள்கை தலைவரா வச்சதே அதுதான் அர்த்தம். சரி, நான் வரேன். திரு செந்தில்வேல் ஏற்கனவே கொள்கை தலைவரா பெரியார சொல்லிட்டாரு, இப்ப அண்ணாவையும் முன்னிறுத்துறாரு. தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்கும்போது டிஎம்கே உடைய லெகசியை கையில் எடுக்க ட்ரை பண்றாரா அண்ணாவை முன்னிறுத்துறதன் மூலமா? அதற்கு முன்பாக தோழர்கள் சொன்னது போல கவிஞனுடைய அந்த ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரல்களுக்கு நானும் அவர்களோடு நின்று அந்த குரலை மிக ஆழமாக புதிய தலைமுறையில் பதிவு செய்கிறேன். அதற்கான தனி சட்டத்தை இந்த அரசு நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அண்ணா வழியில் செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொன்னால், அண்ணா வழியில்னா எதுங்க? அவர் இந்த அப்படியே அந்த கோடம்பாக்கம் ரோட்டு வழியாக போனார், அதில் பூந்தமல்லி ரோட்டு வழியாக போனார், அந்த வழியாகவே நானும் காரில் போகிறேங்கிறது அண்ணா வழி? அண்ணா வழின்னா எது? அண்ணா கட்சி ஆரம்பிச்சோன்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? அவர் எப்போ அரசியலுக்கு வந்தார்னு தெரியுமா? அவருடைய 24வது வயதில். நீங்கள் அண்ணாவுக்கும் விஜய்க்குமான முரண்பாடுகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அண்ணா கல்வியில் சிறந்தவர், நமக்கு படிப்பே வராமல் பாதியில் நிப்பாட்டிட்டு வந்தோம். அண்ணா நன்கு படித்து 24 வயதில் படித்து முடித்த போது அரசு பணி அவருக்கு தயாராக இருந்துச்சு. அவர் அரசு பணிக்கு செல்லாமல் தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்டு அவர் தன்னை பொது வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டார். வறுமையோடு போராடி அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அண்ணா எத்தனை தமிழ்நாட்டினுடைய பண்பாடு சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடி எத்தனை மாதங்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் தெரியுமா? நம்ம 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயே நம்மளால பேச முடியல. அண்ணா தமிழ்நாட்டில் அண்ணா கால்படாத ஒரு ஊரை சொல்லுங்க. கால்களால் நடந்தார் தமிழ்நாடு முழுவதும், வடக்கும் தெற்குமாக கிழக்கும் மேற்குமாக அனைத்து இடங்களிலும் பேசி பேசி தீர்த்தார். அண்ணா எழுதிய புத்தகங்கள் எவ்வளவு? 34 அவர் வந்து பெரியாரை சந்திக்கிறார். 24 வயசு அப்பவே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் ஆட்சி அமைத்தது 67. சரி, கட்சி ஆரம்பிச்சது எப்ப? 49 கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 49 கட்சி ஆரம்பிச்சு 52 தேர்தலில் உடனே அவர் நிற்கணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல. 52 தேர்தலே அவங்க வந்து சந்திக்கல. அவங்க ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறாங்க. திருப்பி தேர்தலை சந்திக்கணுங்கிறத கூட அவங்க ஜனநாயக ரீதியில் முடிவு செஞ்சு தேர்தலுக்கு வராங்க. 57ல் 13 எம்எல்ஏ, 62 50 எம்எல்ஏ, அதன் பிறகு 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. நம்ம இந்த திரைப்படத்தில் சொல்ற மாதிரி அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா ஹீரோவாய் அப்படியே என்ன செஞ்சிடணும், சிஎம் ஆகணுங்கிற மாதிரி வந்து நின்னீங்கன்னா, அண்ணாவினுடைய போராட்டங்கள் என்ன?
67 அண்ணா முதலமைச்சரானது மட்டும்தான் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரிகிறதே தவிர 1934 அவர் கடந்து வந்த பாதை ஏன் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒன்றா இருக்கு. நீங்க இன்னொன்று நான் சொல்றேன், நீங்க நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்திக்கிட்ட பொழுது உங்களுக்கு கோவம் வரணும். அன்பு சகோதரர் ஷபீர் கூட சொன்னாரு, மேடையில் வைத்துக்கொண்டு அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தார்கள். அவர் கடுமையான வார்த்தை கூட சொன்னார், இழிவுபடுத்தினார்கள். ஆக்சுவலி பெரியாரையும் அண்ணாவையும் போட்டு இவங்க ஹிந்து மதத்துக்கு விரோதி அப்படின்னு காட்டினாங்க. எனக்கும் அதில் கடுமையான முரண்கள் இருக்கு, அதை பண்ணிருக்க கூடாதுன்னு. அதை அதிமுக கூட ஒப்புக்கு தட்டி கேட்டுச்சுங்க. அதிமுக தட்டி கேட்கலன்னு சொன்னாங்க. அதிமுக அடுத்த நாளே அதை கண்டிச்சுது. அது ஒப்புக்கு தான் கண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உளப்பூர்வமா இல்லை, பட் எனவே கண்டிக்கணும்னு கண்டிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒப்புக்கு கூட கண்டிக்காதவர் தான் யாரு? திருவாளர் விஜய் அவர்கள். உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார மிக இழிவாக, இவங்க அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்ததை விட 10 மடங்கு இழிவாக திரு சீமான் அவர்கள் விமர்சித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. விஜயிடமிருந்து ஒரு வார்த்தை வரல. பிரசாந்த் கிஷோரை பற்றி சீமான் பேசிய போது கூட அவங்க கிட்ட இருந்து பதில் வந்துச்சுங்க. பிரசாந்த் கிஷோரை விடவா அண்ணா குறைஞ்சு போயிட்டாரு? அப்போ உங்களுக்கு அண்ணாவை விட பிரசாந்த் கிஷோர் முக்கியமா போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க அண்ணாவின் பெயரை சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது அம்பேத்கர் பெயரை சொல்லி பாஜக அரசியல் செய்வதற்கும் அண்ணாவின் பெயரை சொல்லி விஜய் அரசியல் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க, அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவங்க அதை பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. எஸ், ஒத்துக்கிறேன். ஆனா அப்படியே யாரும் பண்ணிட மாட்டாங்க. அழகா சொன்னாரு தோழர் ரகு. நீங்க இந்த பிரச்சனை எடுங்க, சோழர்களுடைய பிரச்சனையில கங்கை கொண்ட சோழபுரத்தில் பேசிட்டு போறாரு நம்முடைய பிரதமர் மோடி. அவர் சொல்றாரு, ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நாங்கள் சிலை வைப்போங்கிறார். இவர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுக்கிறார். திமுக கொண்டாடாமல் போனதனுடைய விளைவு அவங்க ராஜராஜ சோழனை கையில் எடுத்துட்டாங்கிறார். அப்ப எவ்வளவு அரசியல் அறியாமையில் இருக்கிறார் விஜய். 1974 பிறக்கிறார். அவர் பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1972 ராஜராஜ சோழனுக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தஞ்சையில் பிரம்மாண்டமாக ஒரு சிலை எழுப்பினார். 2010 சதய விழா, ராஜராஜ சோழனுடைய 1000வது ஆண்டு சதய விழா நடத்திய பொழுது ராஜராஜ சோழனுடைய செப்பு சிலையும் லோகமாதேவியினுடைய செப்பு சிலையும் இன்னைக்கு மோடி சொல்றாரு பாருங்க, தமிழ்நாட்டின் மீது திருட்டு பட்டம் சுமத்துறார். ஒடிசால போயிட்டு ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் ஆலய கரூர் அலையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னார். உண்மையிலே இங்க திருடப்பட்ட சிலை எங்க இருந்துச்சு தெரியுமா? ராஜராஜ சோழன் சிலையும் உலகமாதேவி சிலையும் குஜராத்தில் இருந்துச்சு. எங்க கிட்ட இருந்து திருடிட்டு போன சிலையை குஜராத்தில் வச்சிருந்தீங்க. 2010 கலைஞர் கடிதம் எழுதுகிறார் அன்றைய குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு, அந்த சிலையை திருப்பித்தாங்கன்னு. தங்கம் தென்னரசு தலைமையில ஐயா இறையன்பு உள்ளிட்டவர்கள் போய் நேரில் போய் கேட்டாங்க. அன்னைக்கு அந்த சிலையை கொடுக்கல. இந்த வரலாறுலாம் தெரியாம இவர் என்ன கேட்கிறாரு? திமுக பிளண்டா நிராகரிச்சுட்டு போறாரு. அப்புறம் தோழர் ரகு அழகா ஒரு வார்த்தை சொன்னார், இறந்து போன தலைவர்கள் எந்த தலைவர்களை பற்றியும் அவர் விமர்சிக்க தயாரா இல்லைன்னாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழும் தலைவர் தானே. ஐயா எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலாம்ல? ஸ்ட்ராட்டஜி இல்லங்க, நீங்க சொன்னீங்க இறந்து போன தலைவர்களை மட்டும் தான் விமர்சிக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி வாழும் தலைவர் தானே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சிக்க தைரியம் இல்லாத தலைவர் நீங்க என்ன தலைவர்? அப்ப நீங்க என்ன உங்களுடைய லாஜிக் என்ன, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி? ஏன் அதிமுக விமர்சிக்கலன்னு யார்ட்டையாவது நீங்க தாவேகா காரங்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில் ஆனா அவர் சொல்றாரு, ஆதவர்ஜுனா சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள பத்தி தானே விமர்சனம் செய்ய முடியும். சரி, ஓகே, அது அதிமுக பிரச்சனை, அதுக்கு அதிமுக தான் பதில். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்களோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னா சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் உங்ககிட்ட ஏன் வந்தாங்க? அப்படி ஒப்பமே அதிமுக தொண்டர்கள்லாம் ஏன் உங்ககிட்ட வந்தாங்க? ஏன்னா அதிமுக கொள்கை பிடிக்கல, உங்க கொள்கை நல்ல கொள்கை, அதனால வந்துட்டாங்க. அப்ப அதிமுக கொள்கையும் உங்கள் கொள்கையும் முரண்பாடான கொள்கைகள் அப்படி வச்சுப்போமா? அப்ப அதுக்காகவாது சார், நான் அதிமுக தொண்டர்களை விமர்சிக்க சொல்லல, அதிமுக தலைவர்களை தானே விமர்சிக்க சொன்னேன். உங்ககிட்ட இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் தானே. அதிமுக தலைமையை கேள்வி கேளுங்க, ஏன் கேட்காம இருக்கிறீங்க? அப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அதையும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான அரசியலை செய்கிறீர்கள்? பெரியாரை பற்றி விமர்சித்ததற்கு பதில் இல்லை, அண்ணாவை பற்றி விமர்சித்ததற்கு பதில் இல்லை, போராட தயார் இல்லை, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி 3 நிமிட ஆர்ப்பாட்டத்தில் உங்க போராட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அண்ணா வழியில் போவோம் அப்படின்னா இப்படியே தான் கிழக்குமாற போனாரு, நீங்களும் அப்படியே போலான்னு கிராமத்தில் சொல்ற மாதிரி அப்படி போறதா? இது என்ன நோக்கமாக இருக்கக்கூடும் திரு செந்தில்வேல் இங்க முன்னிறுத்தி பேசுறதுக்கு? நோக்கம் 2 தாங்க. இங்க திராவிட கட்சியுடைய வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணணும். அது ஸ்பிளிட்டாக எவ்வளவு தூரம் அந்த திராவிட கட்சிகளுடைய வாக்கு பெரியார் அண்ணா உள்ளிட்டவர்களின் மீது இருக்கக்கூடிய பற்றில் இருக்கக்கூடிய வாக்கு இருக்குல்ல, அது அஃப்கோர்ஸ் பெரியார் அண்ணா மட்டுமல்ல, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, அம்மையார் ஜெயலலிதா மேடம் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாரையும். அவரால் கலைஞரை மட்டும் கொண்டாட முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் ஜெயலலிதா கூட பாராட்டி பேசிடுவார். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா மேடத்தை பாராட்டி பேசி இருக்கிறாங்க. அவர் பேசல, அவருடைய கட்சியை சேர்ந்த அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லோரும் ஜெயலலிதா மேடத்தை தொடர்ந்து பாராட்டுறாங்க. வாழ்ந்து மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன கருத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். புகழ்ந்து பேசுறீங்க ஜெயலலிதாவை,
ஆனா கலைஞரை புகழ்ந்து கூட பேச மாட்டீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சரியா தோழர்கள் சொன்னாங்க, அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுகவின் வாக்குகளை கொஞ்சம் எந்த பக்கம் இழுத்துட்டு வரணும், தாவேகா பக்கம் கொண்டு வரணும். அப்போ அதிமுக பலவீனப்பட வேண்டும். இது பாஜகவுடைய ஸ்கிரிப்ட். அதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும். அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பாஜகவினுடைய ஐடியாலஜியால, பாஜகவினுடைய தலைவர்களால முடியாது. அப்ப பெரியாரை, அண்ணாவை, எம்ஜிஆரை, மேடம் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வருகின்ற பொழுது அதிமுக பலவீனம் அடையும். அதிமுக பலவீனம் அடைந்த பிறகு அந்த இடத்துல பாஜக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பாஜக போட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான திரைக்கதையில் அவர்கள் இயக்கத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எனக்கு சந்தேகம். அவர் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. இன்னைக்கு அந்த வீடியோல கூட அவங்க அந்த புல்டோசரை வச்சு மாஸ்க் அடிக்கிறத காமிச்சிருந்தாரு. அந்த கார்ட்டூன்ல அமித்ஷா இருந்தாரு, திரு ஸ்டாலினோட திரு மோடி இருக்கிற போட்டோஸ் அவ்வளவு வந்திருந்தது. அதுல அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன், கமலஹாசனை வந்து பிஜேபி பி டீம் சொன்னது திமுக. நான் பிஜேபி பி டீம் சொல்லவே இல்ல. நான் சொல்றேன் பிஜேபி இவரை வச்சு ஏடிஎம்கே வீக்கன் பண்ணுது, அது ஒரு டிசைன்ங்கிற மாதிரி செந்தில்வேல் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், திமுக எது தெரியுமா ரொம்ப கோவம் தரும், அண்ணாவை அப்ரோப்ரியேட் பண்றாரு, பெரியார் அப்ரோப்ரியேட் பண்றாரு கிடையாது, பிஜேபி எதிர்க்கிறாருங்க. பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பிஜேபி எதிர்த்த ஒரு நிமிஷம் தோழர், நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க ஒரு 2 சான்று சொல்லுங்க. பிஜேபிக்கு எதிராக அவர் நடத்திய ஒரு 2 ஆர்ப்பாட்டத்தை சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுல, பிஜேபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான தேவைகளே இல்லையா? அப்ப நீங்க பண்றீங்க பாருங்க. ஒரு நிமிஷம், அதாவது இப்பதான் பிஜேபி அவர் எதிர்க்கிறார், அதுக்கு பயப்படுதுங்க. இன்னும் வீரியமா எதிர்க்கணும், இன்னும் வீரியமா இல்ல, எதிர்த்த 2 சொல்லுங்க, அப்புறம் வீரியமா இல்ல. அவர் திமுக எதிர்க்கலன்றார் இல்ல, திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாருங்க. என்ன பேசுறீங்க? அவர் என்ன சொல்றாரு, நீங்க வெள்ள கூட ரெண்டு ஆர்ப்பாட்டம் நீங்க 2 நிமிடத்துக்கு முன்பாக 5 நிமிடத்துக்கு முன்பாக பேசினீங்க. என்ன சொன்னீங்க? கங்கை கொண்ட சோழபுரம் அறிக்கையில பிஜேபி அப்படி லேசா தொட்டுட்டு திமுக தான் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் இல்ல. விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதாவோட பிளே புக்குங்க. அதாவது இல்ல பிஜேபி அவர் ஜெயலலிதா டிஎம்கே மட்டும் கண்மூடி எதிர்த்தாரு, அவர் பிஜேபியும் எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நிமிஷம், அதுதான் ரகுசார் வார்த்தையில இருந்து சொல்றேன். இல்ல அவர் சொன்ன வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சிட்டேன். அவர் கடந்த சுற்றுலா அவர் நேரத்தில் அவர் பேசுகின்ற போது அருமையா ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல, திமுகவுடைய கோர் ஓட்டுகளை பிரிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபிளக்சுவேட் ஆகிற ஓட்டுகளை சில தேர்தலில் திமுகவுக்கு போட்டிருப்பாங்க, சில தேர்தலுக்கு மாத்தி ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்களை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு, அதிமுகவுடைய கோர் ஓட்டை பிரிக்க முடியும். இல்ல அவரு ஏடிஎம்கே பத்தி ஏன் பேசலனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அது அது உடனே பிஜேபி ஒரு டிசிஷன் கிடையாது. இல்ல இல்ல ஏடிஎம்கே பத்தி பேசாம இருந்தா ஜெயலலிதா எம்ஜிஆர் அனுதாபிகள் நமக்கு ஓட்டு போடலாம் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். அவரும் நானும் ஒரு கருத்துல உடன்படுறோம். அது என்ன கருத்துனா, அதிமுகவுடைய வாக்கு வங்கியை அவர் பிரிப்பார் அல்லது அதிமுக கோர் ஓட் பேங்க் அவர் எடுப்பாருங்கிறதுல நண்பரும் உடன்படுகிறார், நானும் உடன்படுகிறேன். அவ்வாறு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம் அப்படிங்கறதையும் அவர் உடன்படுவார் நினைக்கிறேன், நானும் உடன்படுவேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதற்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் மட்டும் அவர் முரண்படுகிறார் நான் நினைக்கிறேன். ஒரே பாயிண்ட், விஜய் வந்து தான் அண்ணான்னு சொல்லல, செந்தில்வேல் ஒரு பெரிய கம்பேரிசன் கொடுத்தாருல, அண்ணா படிச்சுட்டு வந்தாரு இவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. விஜய் வந்து அண்ணா வழியில சொல்லலையே, அண்ணா வழி சொன்னாரு, படிப்பை நிறுத்திட்டு வந்தாருன்னு சொன்னாரு. உதயநிதி 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, அவரும் அவங்க மாமாவும் தங்கி படிச்ச போது நான் படிக்காம இருந்தேன், நான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், படிச்சதுனால எங்க மாமா ராஜமூர்த்தி டாக்டர் ஆயிட்டான்னு சொல்லிருக்காரு. படிக்கிறது வந்து இப்போதைய அரசியல் ஒரு நிமிஷம். இப்ப நம்ம உதயநிதி வெர்சஸ் விஜய்னா அந்த தலைப்பை பேசலாம், பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க படிப்பை பத்தி சொன்னீங்க, அதுதான் சொன்னேன். அவர் படிச்சாரு இல்ல படிப்பை நிறுத்திட்டாரு சொன்னீங்க, இல்ல அது முக்கியமா அரசியல் நான் கேக்குறேன். இல்ல நான் அது காரணம் சொல்றேன். நீங்க அண்ணா வழியில் பயணிப்போம் என்று சொன்னீர்கள். அண்ணா வழியில் பயணிப்போம்ன்றதுக்கு நான் அந்த உதாரணத்தை ஏன் சொன்னீங்கறத சொல்றேன். படித்து முடித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று அன்றைக்கு குடும்ப வறுமையின் காரணமாக அரசு வேலை காத்திருந்த பொழுது அதை துறந்து விட்டு பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கும், எனக்கு சரியா படிப்பு வரல அப்படின்னு சொல்லி அப்பாவின் மூலமாக, ஆஃப்கோர்ஸ் அதெல்லாம் தப்பு இல்லை, அவர் திறமை இருக்கனால தான் ஜெயிச்சார், எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. சினிமா துறைக்கு வந்து நல்லா உழைத்து அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, பெரும் பொருளை ஈட்டி மிக பெரும் பொருளாதாரத்தை ஈட்டிய பிறகு சரி நானும் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்று சொல்வதற்கும் பாரதூர வேறுபாடுகள் இருக்கிறது என்பதற்காக நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் வந்து 1953ல டிஎம்கேல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் எம்ஜிஆர் வந்து அரசியல் அதுல சக்சஸ் ஆனது அந்த காலம்.
அவர் மாதிரி இவர் வருவாரான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். ஆனா அந்த மெத்தட்ல தான் வரணும்னு இப்ப எப்படிங்க சொல்ல முடியும்? காலம் மாறிடுச்சு, கோலம் மாறிடுச்சா இல்லையா? ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சோஷியல் மீடியா இல்லல எப்படி ஒருத்தர் பாப்புலர் ஆகலாம்ங்கிறது வந்து மாறுதா இல்லையா? இவள ஏன் இவ்வளவு முரணா பேசுறது? நான் என்ன சொல்றேன், அண்ணா வழியிலே நீங்க வரணும் நான் இங்கேயும் சொன்னேன். கம்பேரிசன்ல சொன்னீங்க இல்லங்க. ஐயோ தெளிவா புரிஞ்சுங்க, தலைப்பை தெளிவா பாருங்க. அண்ணா வழியில் வர்றதா விஜய் சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில் வரணும்னு சொல்லிக்கிற போது அண்ணா வழி இது அல்ல, அண்ணா என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் நான், அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் திரு செந்தில்வேல். திரு ஷபீர், அதிமுக பலவீனப்படுத்தப்படுகிறதா தாவேகாவால? அதிமுகவுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து சுருங்கிட்டே போகுது அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க அந்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்ட கட்சி, எல்லாமே சரிதான். ஆனால் அந்த கட்சி வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் மத்தியில் பிரச்சனை, கட்சி 4ஆக பிளவுபட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த கட்சியில ஒரு எதிர்காலமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது ஏற்படுகிறது. அப்படின்னும் போது ஒரு விதமான ஒரு தோய்வு, ஒரு விதமான ஒரு சோர்வு மனப்பான்மை என்பது அந்த தொண்டர்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ரோட் ஷோவே இபிஎஸ் அவர்கள் செய்வது 2 விஷயம் பண்றாரு அவர். ஒன்று என்னன்னா, கட்சியை வந்து தொண்டர்கள் மத்தியில் கட்சியை உற்சாகப்படுத்த வேண்டும். 2வது, பாஜக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு இன்னைக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது காத்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னா, நாளைய தினம் இபிஎஸ்ஐ முன்னிறுத்தி இந்த தேர்தல் நடத்தினாலும் இபிஎஸ் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அமித்ஷா என்ன சொன்னாரு? இபிஎஸ் உடைய தலைமையில் தேர்தல் நடத்தப்படும், அவரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்தப்படும் அப்படின்வாங்க. ஆனா அவரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்திட்டு முதலமைச்சர் வேறு யாராவது வேணா கூட வரலாம். அது எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து தேர்வு செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு அதிமுக சிக்கி இருக்கிறது அப்படின்னும் போது அவருக்கு பர்சனலா தேவைப்படுது. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போய் தனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, தனக்கு பின்பு இந்த கட்சி தொண்டர்கள் வந்து நிற்கிறார்கள், ஒரு பெரிய அளவுக்கு வந்து போகின்ற இடத்துல எல்லாம் வந்து கூட்டம் தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கூட்டம் போய் இன்னைக்கு நீங்க லேப்டாப் தரேன், இன்னைக்கு நீங்க காசு தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் அன்னைக்கு எப்படி அதை மனசுல வச்சுட்டு வாக்களிப்பார்கள்? தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நடப்பது வந்து அதிமுகவுக்கு, அதிமுக தலைவர்களுக்கு அவர்களுடைய ஸ்பேஸை செக்யூர் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சார பயணங்கள்லாம் வந்து அப்படிதான் வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. 2வது, இப்போ ரகு சார் பேசும்போது சொன்னாரு, நீங்க பாஜகவை விமர்சிக்க வேண்டும் அப்படின்றது சரி. பாஜகவுடைய விமர்சனம் அப்படின்றது நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து தொடர்ந்து நீங்க அதிமுக மீது வைக்கிறீர்களோ, அதிமுகவுக்கு பலவீனம் தான் அடைந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ரீதியாக. அப்போ நீங்க இந்த இடத்துல விஜயும் வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எனக்கு அது வந்து ஒரு பெரிய, இப்போ வரக்கூடிய ஒரு கட்சி அதை ஏன் பண்ணணும்? 2வது, விஜய் அதிமுகவை அட்டாக் பண்ணா அதிமுக தான் கன்சாலிடேட் ஆகும். இல்ல, 2வது இடத்திற்கு ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது தாவேக தான் 2வது இடம்னு கிளைம் பண்றாங்க, அதிமுக நாங்க தான் 2வது இடம்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க விமர்சிக்கிறதும் கூடாதா? இல்ல, விமர்சனம் செய்யலாம், நீங்க இஷ்யூஸ்ல விமர்சனம் பண்ணலாம். பட் எடுத்த உடனே நீங்க விமர்சனம் அதிமுகவையும் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கை கிடையாது. அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணும்போது தான், ஆளுங்கட்சி உங்களை விமர்சனம் பண்ணும்போது தான் அது அந்த இது வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும். இப்ப இது என்ன பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல முடிச்சிடறேன் ஒரே ஒரு சேர்த்து பேசுறீங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அதிமுக எதிர்ப்பு மிக முக்கியமான காரணம் இல்ல, பாஜக எதிர்ப்பு தான் மிக முக்கியமான காரணம். அப்போ பாஜக எதிர்ப்பை வந்து மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க பாஜகவை திமுக எதிர்க்கிறது இல்லைன்னு சொல்ல, பட் முன்பு இருந்தது போல திமுக எதிர்க்கிறது ஆட்சியில இருந்துகிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இன்னைக்கு எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் வரும்போது கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக திமுக தான் பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்துறாங்க. இன்னைக்கு அதே திமுகவினர் அந்த ஹேஷ்டாக் கூட போட மறுக்கிறார்கள் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு திமுக அதை விமர்சனம் பண்ணி தாவேகாம அதை போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு திமுக வந்து அந்த விமர்சனங்களை எல்லாம் வந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. ஒரு பாஜகவுடைய ஒரு அசுர ஒரு அரசியல் பலத்தை பார்த்து திமுகவுக்கும் ஒரு செக் இருக்கு அப்படின்றதும் வந்து இதுல முக்கியமான விஷயம். திரு செந்தில்வேல், இன்னையோட காணொலியில கூட 2 பேரும் இந்த புகைப்படங்களும் சரி, நேரடியான விமர்சனங்களும் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஷபீர் பேசுகின்ற பொழுது, ரொம்ப கவனமாக கவனிச்சனால சொல்றேன். அதிமுக தொடர் தோல்விகளால் அது கொஞ்சம் பலவீனம் அடைந்து வருகிறது, அது பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது, பலவீனம் அடைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஏற்கனவே அது பலமுனை தாக்குதல்களில் அவர் சொல்லுகின்ற பொழுது பல்வேறு தாக்குதல்களில் அது பலவீனம் அடைந்து வருகின்ற பொழுது மேலும் விஜயும் ஏன் அதை தாக்க வேண்டும்? தட் மீன்ஸ் விஜயும் தாக்கின்ற பொழுது அது பலவீனம் அடையும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். அடுத்த வார்த்தை அவர் பயன்படுத்திய வார்த்தை, ஆனால் விஜய் அப்படி தாக்குனா அதிமுக கன்சால்டேட் ஆகி வலுப்பெறுங்கிறார்.
எனக்கு ரெண்டுமே முரணா இருக்கு. முதல்ல சொன்னது தொடர் தாக்குதலாக அது பலவீனம் அடைகிறது, விஜயும் தாக்குனா அது பலவீனம் அடையும். அடுத்த வார்த்தை விஜய் தாக்குனா அது பலம் அடையும் அப்படின்னா எனக்கு அதுல எதை எடுத்துக்கிறது? பலவீனம் அடையும்னு சொல்றாரு. ஆளுங்கட்சியை விமர்சனம் இல்லங்க, செஞ்சாதானே விஜய் அவங்க இல்ல அடுத்து அவர் வர ரெண்டாவது சொன்ன வார்த்தை விஜய் அதிமுக விமர்சித்தால் அதிமுக பலம் பெறும்னாரு, கன்சல்டன்ட் ஆகுனாரு, பலம் பெறும்னாரு. அப்படின்னா பலம் பெறட்டும், அதிமுக பலம் பெறட்டும். அதிமுக பலம் பெற வேண்டும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்கலாம். இல்ல திமுக பாஜக கூட்டணியை எதிர்ப்பது அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்ப்பது திமுகவுக்கு ஈஸி. ஆனா அதே தாவேகாவை வந்து எதிர்கொள்வது கொஞ்சம் சிரமம். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து பெரியார் அண்ணாவை வந்து தலைவர்களா வரிச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி பிஜேபியை எதிர்க்கும் போதுதான் பிரச்சனை வருது டிஎம்கேக்கு. டிஎம்கே விஜய் ஏன் சீரியஸா பாப்பாங்க? விஜய் ஏன் சீரியஸா பாப்பாங்க? பேசுறாருங்க. இல்ல எனக்கு ரெண்டு பேரும் திருப்பி ஒரு விஷயத்தை தரவுகளை தரவே மாட்டேங்கிறாங்க. சாரி, ஷபீரை கூட நான் சொல்ல, தோழர் ரகு தான் சொல்றேன். பயங்கரமா அப்படியே மோடியை மிரட்டி விட்டாப்ல விஜய் சொல்லல. நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம், ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்ல ஒரு நிமிஷம். சாரி, ஒரே ஒரு நிமிஷம். மோடியும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. எப்படி தெரியுமா? நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கதறினார்கள், கெஞ்சினார்கள், எவ்வளவு வேண்டுகோள் வைத்து பார்த்தார்கள். ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, இந்த ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க ஐயா, ட்ரம்ப்பை கண்டிங்கயா. நாங்க ட்ரம்ப்ங்கிற பேரே கடைசி வரைக்கும் மோடி வாயிலேருந்து வரல. ஆனா மோடி அமெரிக்கா கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டாரும் பாஜக காரங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இதே மாதிரி ஐயா மோடியை எதிர்த்து அல்லது பாஜகவை எதிர்த்து ஏதேனும் சொல்றேன் அவர் சொல்லல. அவர் பாருங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாஜக பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. புரியவே இல்லை. இன்னைக்கு மாஸ்க் இடிக்கிற மாதிரி அதுல ஒரு ஃபுட்டேஜ் இருந்தது. டிஎம்கே அதே மாதிரி ஏதாவது என்னங்க இது இப்படி பேசுறாரு? டிஎம்கே அது மாதிரி ஏதாவது ஒண்ணா இல்ல இப்படி பேசுறீங்க? இல்ல விஜய் சொல்றாரு ஃபாசிஸ்ட் கூட சொல்றது இல்லங்கறாரு. டிஎம்கே வந்து பிஜேபி ஒரு நிமிஷம். சாரி, இது என்னங்க வாதம்? எனக்கு புரியல. பாசிசமா பாயாசமான்னு கேட்டவர் யாரு? பாசிசம் திமுக எதை சொல்லிச்சு? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் நின்னு பேசிருக்காங்க. இப்போ என்ன காலையில டெய்லி காலையில இல்ல, அதாவது நாங்க ஆட்சியில இருக்கிற போது திமுகவோட ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? ஆட்சியில இருக்கிற போது ரொம்ப கண்ணியமா இருக்கும். எனக்கு புரியல. எனக்கு உண்மையிலே ஐடின் எக்ஸ்பெர்ட் ஃப்ரம் காம்ரேட் ரகு. எனக்கு புரியவில்லை. இப்ப ஆட்சியில யார் இருக்கா? திமுக தான் இருக்கு. இப்ப கட்சி ஆரம்பிச்சது யாரு? விஜய். இந்த விஜய் தான் சொன்னாரு, நீங்கள் பாசிஸ்டுகள் என்று பாசிச பாஜக என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறீர்களே, அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டாரு. இப்ப ரகு என்ன சொல்றாரு? பாசிசம்னு சொல்லவே இல்ல, பாசிஸ்டுகள் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு விஜய் சொல்றாருங்கிறாரு. ரெண்டுல எது விஜய் இல்ல ஷபீர் சொன்னதுதான். எதிர்கட்சியா இருக்கிற போது திமுக எந்த வீரியத்தோட பாஜகவை எதிர்த்ததோ இப்ப காரணங்கள் அதிகரிக்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபெடரலிஸ்டுக்கு எதிரா இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை இன்னும் காத்திரமா பேசணும். ஒரு வார்த்தை சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது அந்த இடத்துக்கு வரல. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு. வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கு களத்துல வந்து தாவேகா செயல்படுதுனே வச்சுப்போம். திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்து கோ பேக் பண்ணி சொல்லிச்சுல, அதை விஜய் சொல்ல வேண்டியதானே? அவரு ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு ஒரு கரன்சி இருக்குங்க, அத அவர் நம்புறாரு. அப்ப கரன்சி எல்லா கட்சிகளுக்கும் செல்வாக்கு தானே. பேசலாம். திரு ராம்கி, தொடர்ந்து மறுபடியும் சொல்லப்படுவது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக தாவேகா இந்த மாதிரி பேசுதான்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இரண்டாவது இடத்திற்கு தாவேகா குறிவைக்கிறதா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கே. இல்லை, நீங்கள் அதிமுகவை குறிவைக்கிறதா அப்படின்னா அப்போ ஏன் நாம் தமிழர் இயக்கத்தை வந்து குறிவைக்கலையா? அப்படி இல்லை, விஜய் தன்னை பொசிஷன் செய்ய நினைக்கிறார். அதற்கு ஒரே வழி வந்து பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதை என்று செய்தாலே போதும், தன்னால் வந்து ஒரு இரண்டாம் இடத்துக்கு வர முடியும்னு அவர் நம்புகிறார். அதற்காகத்தான் அவர் வந்து எதிர்ப்பு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ 1967 நடந்த எழுச்சி மாதிரி 1977 நடந்த இதெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னால் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் அடிப்படையில் அண்ணாவை இருக்கிறார். 1967 அண்ணா ஒரு மெகா கூட்டணி கட்டமைத்தார். ஆனால் அவர் முதல்வர் வேட்பாளர் கிடையாது. ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்ட் அவர் சட்டமன்றத்துக்கே அவர் போட்டியிடல. அவர் போட்டியிட்டது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு. எல்லாரும் ஏன்னா அவரை விட மூத்தவர்கள்லாம் கட்சியில் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. அதனால வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னாடி டிக்ளேர் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி 1977 எம்ஜிஆர் தனியாகத்தான் அவர் வந்து போட்டியிடலாம் இல்லை, அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அவர் சேர்ந்துதான் பணியாற்றினார். அவர் ஊழல் எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைத்தார். கலைஞர் அரசில் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுக்காக ஆளுநர் மாளிகை வரைக்கும் பேரணிலாம் பண்ணாங்க. அது அவர் தனியாக செய்யல, இடதுசாரிகளும் கூட இருந்தாங்க. ஸோ அதனால இவர்கள் எல்லாம் வந்து கூட்டணியாக இருந்து தோளோடு தோல் நின்று
இரண்டாம் கட்ட தலைவரோடு இருந்து தான் அதை செய்ய முடித்தார்கள். அதன் மூலமாகத்தான் ஒரு மாற்றம் வந்தது. ஸோ இவர் இந்த மாற்றத்துக்கான காரணத்தையே புரிந்து கொள்ளாமல் அவர் ஒரு பர்சனாலிட்டி அண்ணா முன்வைத்தது 97 வந்து ஒரு சும்மா ஒரு நேம் டிராப்பிங் மாதிரி சொல்லிட்டு போறார். அவருடைய அறிக்கைகளும் சரி இதுலையும் சரி ஒரு சீரியஸ்னஸே வெளிப்படவே இல்லை. ரெண்டாவது நீங்க இந்த பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை அவர் தன்னுடைய சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். முக்கியமாக கபடதாரிகள் சொல்றது, ஓரணியில் இருக்கும் கபடதாரிகள் அப்படி சொல்றது. இதை எதிர்கொள்வதற்கு திமுகவும் சரி பாஜகவும் சரி தடுமாறுகிறார்கள். அதை ஏன் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியது? நீங்க ஓரடின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க திமுக. அப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை விஜய் செய்யும் போது அதை ஏன் எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் திமுக? பாஜக வந்து அதுக்கு மேல பாஜக எந்த விதமான கருத்தை எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க எடுத்துக்கிறது எல்லாமே தமிழிசை வந்து ரொம்ப ஜோவியலா சொல்லிட்டு போறாங்க. என்ன தம்பி, அண்ணாமலையில் எத்தனையோ இப்ப கட்சிகள் இருக்கு, நீங்களே ஏன் அண்ணாமலையில போனோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்திகள்லாம் பார்க்கும்போது விஜயை வந்து பாஜகவும் எதிர்கொள்ள தயங்குறது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு சீரியஸ் இல்லாம எடுத்து போறாங்க. பார்க்க வேண்டியதா இருக்கு. நாம கேட்போம், நீங்க சொன்ன விமர்சனத்தை நம்ம கேட்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷபீர், அண்ணா போன்ற தலைவர்களை கையில் எடுப்பதன் மூலமாக ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஒரு சேர நெருக்கடி கொடுக்க முயற்சிக்குதா தாவேகா? சுருக்கமா உங்களுக்கு. கண்டிப்பா அது நெருக்கடி தான். நீங்க வந்து இந்த கொள்கை தலைவர்களை பற்றி பேசுவது, அவங்கள இக்னோர் பண்ணிட்டு அரசியல் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது கொள்கை தலைவர்களை பற்றி பேசுவது, அதுவும் வேற கட்சி தலைவர்களை பற்றி அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பில்லை. இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய ஐக்கன்ஸ், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய முன்மாதிரிகள். இப்ப இவங்களை பற்றி பேசாம நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் தலைவர் நாளைக்கு நீங்க ஏன் பேசல அப்படின்ற அந்த கேள்விகள் எதிரொலிக்குமா? ஆமா, படத்துல இல்ல, உங்களுக்கு படத்துல அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. களத்துல கண்டிப்பா எதிரொலிக்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு நபர் வந்து கொள்கை தலைவர்களை பற்றி பேசுகிறார் அப்படின்னா ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் வந்து அந்த தலைவர்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இது திமுக செய்யாத விஷயம், இது அதிமுக செய்யாத விஷயம். இப்பதான் திமுக அதை மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா விஜயுடைய ஃபேக்டர் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்து ஒரு 8% ஓட் பேங்க் அடைகிறதுக்கு வந்து பல்வேறு ஆண்டு காலம் எடுக்கும் அவங்களுக்கு. சீமானுக்குலாம் அதுதான் நடந்திருக்கு. அந்த 8% கிராஸ் பண்ண உடனே அந்த கட்சியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜயகாந்துக்கு இது நடந்திருக்கிறது, சீமானுக்கு இது நடக்கிறது. அப்போ விஜய் உடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவர் 10% கிராஸ் பண்ணி வராரு அப்படின்னும் போது ஒரு பெரிய போர்ஸாக அவர் வருகிறார் அப்படின்னும் போது அது ஆளுகின்ற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய த்ரெட்டா தான் இருக்கு. அதாவது வேதவல்லி, என்னுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி, திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எதுக்கணும், பிஜேபி எப்போதும் எதுக்கணும். திமுக எதுக்கணும், பிஜேபியை, விஜய் எதுக்கணும், ஏடிஎம்கே எதுக்கணும், தமிழகம் எதுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப ஆனா அதுல அவரு விஜயோடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஆணவ கொலை பத்தி பேசினேன். இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அதை எதிர்த்து பேசணும்னு சொன்னேன். நான் யார் மேல ரொம்ப கோவப்படணும்? திமுக மேல. பெரியார் அண்ணா வழி வந்த கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்றாங்க? ஆதிக்க சாதிகளோட ஓட்டுக்கு பயந்து பம்முறாங்க. அது எந்த ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனோ அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் விஜய் எடுத்து திமுகவை பயங்கர தீவிரமா எதிர்ப்போம், அடுத்தது பிஜேபியை பட்டும் போடாம எதிர்ப்போம் நினைக்கிறாரு. அவரு தைரியமா ரொம்ப அடிச்சு பிஜேபி எதுக்கணும், அவருக்கு ஓட்டு அதிகமாகும். அது வந்து டிஎம்கேக்கு அது வந்து உதவி செஞ்சது, விஜய்க்கே செய்யாது. விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதா இளைஞரிடம் என்றால் ஆம். அவருடைய நடிப்பு, அவருடைய திரை பிரபலம், அது ஒரு பெரிய அளவில் ரசிகர்களையும் இளைஞர்களையும், இன்னும் சொல்ல போனால் முதல் தலைமுறை வாக்காளர்களை அவர் பெரிய அளவில் ஈர்த்து வைத்திருக்கார் என்பதில் துளியும் மாற்றுக்கத்தில். நான் எல்லா விவாதங்களையும் சொல்வதுதான், விஜயை குறை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, மிகை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது. இவர் உள்ளபடியே பெரியார், அண்ணா, பாபா சாஹேப் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்து சிலைக்கு மாலை போடுறதோட நிக்காம உளப்பூர்வமாக அவர்கள் வழியில் பயணிங்கள். அவர்கள் என்ன சித்தாந்தத்தை கடுமையாக எதிர்த்தார்களோ, இன்னும் சொல்ல போனா ஆரிய மாயை எழுதியவர் அண்ணா. நீங்கள் ஆரியத்தை பற்றிய விஜயனுடைய பார்வை என்ன யாருக்கும் தெரியாது. நீங்க வெறும் பாஜக எதிர்ப்பதல்லங்க, பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, ஆரியத்தை எதிர்ப்பது, அதெல்லாம் விஜய் உறுதியாக நின்றால் மட்டும்தான் நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டாடுவதற்கு சரியாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இறுதி கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.